நம்ம பூமி சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சூரியன் பார்க்கறதுக்கு அமைதியாக அது பாட்டுக்கு இருக்குதுன்னு நினைப்பீங்களே, பட் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம சூரியன் அப்பப்போ நம்ம பூமியை சீண்டி பார்க்கறது உண்டு. சோலார் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய புயல்கள் மூலமாக நம்ம பூமியை சீண்டி பார்க்கும். இந்த சூரிய புயல்களால் நம்ம பூமிக்கு பெருசாக ஆபத்துகளை இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக சம்பாதிக்கலை. பட் ஆனால் இதை அசால்ட்டாக எப்போவுமே சயின்டிஸ்ட்டுங்க நினைக்க மாட்டாங்க. அதை க்ளோஸாக எப்போவுமே வாட்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மூலமாக எப்போ வேணாலும் பூமிக்கும் பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கும் இல்லை நம்ம பூமிக்கு மேலே நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ், கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்ஸ்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டுகளுக்கு தானே பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு சேட்டலைட்டுகளை நம்பி தான் நம்மளோட வாழ்க்கையே பல விஷயங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சேட்டலைட்டுகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே சம்பிச்சு போகும். ஜிபிஎஸ் கருவிகளாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, ஏன் ஓசோன் லேயர் இருந்து பூமியோட மேக்னெட் ஃபீல்டு வரைக்கும் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்பவோ நடக்கிறத பத்தி இப்போ ஏன்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் எப்பவோ நடக்கிறது இல்லை, அப்பப்போ நம்ம பூமிக்கு இந்த சோலார் ஃபிளாஷ்கள் மூலமா பாதிப்பு உள்ளாகிட்டு தான் இருக்கு. ஏன் ரீசெண்டா நவம்பர் 9, நவம்பர் 10 இந்த 2 நாட்கள்ல மட்டுமே நம்ம பூமியை 2 சூரிய புயல்கள் தாக்கியிருக்கு. இது கூட நடந்துச்சு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க.